யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் அநேகருடைய விசுவாச வாழ்க்கையை அவர்கள் தொடங்குகிறதான பொழுது ஆண்டவருடைய பேரில் அவர்கள் கொண்டிருக்கிறதான அந்த அன்பு சற்று குறைந்திருந்தாலும் காலப்போக்கில் அந்த விசுவாசம் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆரம்பம் அற்பமாக காணப்பட்டாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். சிலர் ஆரம்பத்தில் மிகவும் வைராக்கியமாக கிறிஸ்துவிற்காக நான் பல காரியங்களை செய்தேன், என் வாலிப நாட்களில் எப்பொழுதும் நாம் சபையில் கர்த்தரை தொழுது கொள்கிறவன் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுதோ உலகத்தின் பாரங்களினாலும் என்னால் முன்னிருந்த அந்த அளவுக்கு ஜெபிக்க முடியவில்லையே, வேதம் வாசிக்க முடியவில்லையே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியவில்லை என்று அநேகரின் நாட்களை சொல்லிக் கொண்டுதான் காணப்படுகிறார்கள். இப்படியாக பின்வாங்கி போகின்ற ஜனங்களாக நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் கிதியோன் ஆரம்பத்தில் கர்த்தருடைய யுத்தத்தை அவர் முன்னின்று மீதியானிய படைகள் எல்லாம் அவர் தோற்கடித்தார். ஆனால் அவருடைய முடிவோ பொன் கடக்கன்களின் மீது ஆசைப்பட்டு ஏபோத்தை உண்டாக்கி இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரமுகும்படி அவர் செய்கிறார். அவருடைய முடிவு தோல்வியில் பின்மாற்றத்தில் முடிந்தது. அதுபோல் தான் சிம்சோனும் இப்படியாகத்தான் அவர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். கிர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்றை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டவன். அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொண்டு போட்டவன். 300 நரிகளை கொண்டு பெலிஸ்தரின் வெள்ளாண்மையை ஒன்றுமில்லாமல் செய்தவன். அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி போட்டவன். கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு அதனாலே 1000 வரை கொண்டு போட்டவன். அப்படிப்பட்டவன் தெளிலால் மடியில் படுத்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். கர்த்தர் தன்னை விட்டு போனார் என்பதை கூட அறியாமல் காணப்பட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வேடிக்கை பொருளாக மாறி போனான். அவனுடைய ஆரம்பம் மிகவும் வல்லமையாக இருந்தது, ஆனால் முடிவோ பரிதாபம். இப்படிப்பட்டவர்களைப் போல் அல்லாமல் பழைய ஏற்பாட்டில் உதாரணத்திற்கு சாமுவேலை போல் நாம் காணப்பட வேண்டும். அவர் கடைசி காலத்தில் சொன்னார், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு எடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு சண்டையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். புது ஏற்பாட்டில் உதாரணத்துக்காக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பவுலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று கடைசி மட்டும் பின்வாங்காமல் வழி விலகி போகாமல் உத்தமத்தில் உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்படியாக நாம் ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் கர்த்தருக்காக நிற்கிறதான பொழுது கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழி நடத்துவார், நம்மை ரட்சிப்பார், நம்மை நீதின் பாதையிலே வழி நடத்துகிற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒரு லட்சியத்தை பார்த்து இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, முடிவு புரிந்து நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான்
என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. அதற்கென்று நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி கொண்டு அப்பா உம்முடைய பிரசன்னத்திலே இருந்து உமக்கண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சிருஷ்டிப்பின்